தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கு துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூட்டு வந்தவன அப்படியே நில்லுங்கம்மா. ஏன் இந்த கும்பல் இப்படி பண்ணிக்கிறீங்க? அப்படி நில்லுங்க. தயவு செய்து அந்த என்ட்ரன்ஸ் பக்கம் யாருமே உள்ள போக கூடாது. பிரஸ் மீட் கொடுக்க போறாங்க தலைவர் சிஎம். அந்த என்ட்ரன்ஸ்ல யாரும் நிக்காதீங்க தயவு செய்து. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகள் வைப்பதற்காக ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏறக்குறைய 9 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது தமிழகம் திரும்பியிருக்கிறார். முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள், திமுகவுடைய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமான நிலையத்துல வரவேற்பு கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 நாடுகள் பயணத்துல ஏறக்குறைய 33 MOU கையெழுத்தாயிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 15,000 கோடி 516 கோடியே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக, இதன் மூலம் 17,000 வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக அரசு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த 2 நாடுகள் பயணம் குறித்து இந்த சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்தித்து விளக்க இருக்கிறார். முதலமைச்சர் வருகிறவுடன் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே முதலமைச்சர் வரவேற்கிறார்கள். குறிப்பாக இந்த 2 நாடுகள் பயணத்துல பல முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியார் படத்தை திறந்த நிகழ்வு உள்ளிட்ட முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளையும் முதலமைச்சர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதே போல அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் இரு நாடுகளிடையே மற்றும் அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் குறித்தெல்லாம் ஏற்கனவே முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். 33 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருப்பதாகவும் ஏறக்குறைய 15,000 கோடி முதலீடுகள் ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி இங்கிருந்து ஜெர்மனி சென்ற முதலமைச்சர் அங்கு ஜெர்மனியில் ஏறக்குறைய 4 நாட்கள் பயணத்துக்கு பின்னர் லண்டன் சென்றிருந்தார். அங்கு அவருக்கு தமிழர்கள், ஜெர்மனியில் வாழக்கூடிய தமிழர்களும் லண்டன் வாழ் தமிழர்களும் தனித்தனியாக பல முக்கியமான நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றது. முதலமைச்சர் 2 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு தற்பொழுது சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். இந்த தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு குறித்தும் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த 2 நாடுகள் பயணத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் தெரிவித்து விளக்க இருக்கிறார். கோகுல், நீங்க குறிப்பிட்டது போல பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுத்திருந்தார். பெரியாரினுடைய படத்திறப்பு, அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் தங்கியிருந்த அந்த இடத்தையும் இல்லத்தையும் பார்வையிட்டிருந்தார். மேலும் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தொழில் முனைவோர்களையும் சந்தித்து அந்த மாநாடுகளிலும் பங்கெடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்புல முக்கிய விஷயங்களா என்னென்னலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக ஏற்கனவே அவர் பயணம் மேற்கொள்ளும் போதே செய்தியாளர்களை சந்தித்து எந்தெந்த மாதிரியான தொழில் முதலீடுகளை ஈர்க்கப் போகிறோம் என்ற தகவல் எல்லாம் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் இந்த 2 நாடுகள் பயணத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள்,
தொழில் நிறுவனங்களோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒப்பந்தங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் விளக்க இருக்கிறார். குறிப்பாக 33 முக்கிய ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களோடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்டோமொபைல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் சார்ந்த நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு 15,000 கோடி முதலீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த அடிப்படையில 17,613 பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஜெர்மனியில் மட்டும் 26 ஒப்பந்தங்களும், அதில் மூலம் 7,000 கோடி ஒப்பந்தங்களும், 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பும், அதே போல இங்கிலாந்தில் 7 ஒப்பந்தங்களும், அதன் மூலம் 8,496 கோடி ரூபாயும், 2,293 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று தமிழக அரசால் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த மாதிரியான நிறுவனங்கள், எந்த மாதிரியான முதலீடுகள், அது எந்த காலத்தில் செய்யப்பட இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் தற்பொழுது விளக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பானது தொடங்க இருக்கிறது. அவர் வெளிநாட்டு பயணத்துக்கு முன்பாகவே செய்தியாளர் சந்தித்திருந்தார். பின்னர் அங்கு நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகள் குறித்தெல்லாம் அவர் தன்னுடைய எக்ஸலத்தில் தெரிவித்திருந்தார். அதே போல ஜெர்மனி பயணம் மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் குறித்து தனித்தனியாக ஒரு மடலும் எழுதியிருந்தார். இந்த நிலையில இந்த தொழில் முதலீடுகள் குறித்தும் அங்கு நடைபெற்றக்கூடிய பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து முதலீடுகளை ஈர்த்து வரணும், தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார் முதலமைச்சர். மேலும் இந்த பயணங்கள் தொடர்பா ட்விட்டர் பதிவுகளில், எக்ஸ் தள பதிவுகளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் இதற்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கிறார்? நிச்சயமாக ஏற்கனவே ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் குறித்து எக்ஸ் தளத்தில் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் முதலமைச்சரால் பதிவு செய்யப்பட்டது. அங்கிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வர வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அங்கு பணியாற்றக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் முதலமைச்சர் நேரில் விடுத்திருந்தார்.